Hi, hello, வணக்கம் friends. Today going to see about history profession of pharmacy in India. அதாவது நம்ம ஃபார்மசியில் ரிலேட்டடான ஹிஸ்ட்ரி ஆஃப் ப்ரொஃபஷனோட ப்ரொஃபஷனில் என்னெல்லாம் ஹிஸ்ட்ரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எஜுகேஷன் ரிலேட்டடாக இருக்கட்டும், இண்டஸ்ட்ரி ரிலேட்டடாக இருக்கட்டும், ஃபார்மசி ப்ராக்டிஸ் ரிலேட்டடாக இருக்கும், என்னெல்லாம் இம்பார்ட்டன்ட் நிகழ்வுகள் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட RS2Me சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க நீக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஃபார்மசி இஸ் derived from this இன்ட்ரடக்ஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்ட்ரடக்ஷன்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபார்மசி இஸ் derived from the Greek word of pharmakon. ஃபார்மகான்ங்கிற வேர்டில் தான் அந்த ஃபார்மசிங்கிற டெரைவ் பண்ணுறாங்க. இந்த ஃபார்மகானுங்கிறது மீனிங் என்னென்னா ட்ரக் அப்படிங்கிறதா மீனிங்கு. Pharmacy is a science and techniques at preparing and compounding and dispensing of medications. அதாவது இது ஒரு ஃபார்மசி வேர்டுங்கிறது என்ன சொல்ல வர்றாங்கன்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி டெக்னிக்கிறாங்க. எப்படின்னா ஒரு நேச்சுரல்லேருந்தோ சிந்தட்டிக் சோர்ஸ்லேருந்தோ ஒரு காம்பவுண்டை டிஸ்பென்ஸ் பண்ணுறது, அப்டேட் பண்ணி எடுத்து அதை டிஸ்பென்ஸ் பண்ணுறது, காம்பவுண்ட் பண்ணுறது, ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து ஃபார்மசி அப்படிங்கிறாங்க. அதே வந்து இந்த இந்தியாவில் வந்து ஃபார்மசி ப்ரொஃபஷன் வந்து எப்படி டெவலப் ஆனிச்சுன்னா கிராஜுவலாக தான் டெவலப் ஆனிச்சு. பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் அண்ட் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ், அதாவது சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடியும் சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறமும் நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக தான் டெவலப் ஆனிச்சு. அது எஜுகேஷன் ரீஃபார்ம்ஸாக இருக்கலாம், இண்டஸ்ட்ரியல் க்ரோத்தாக இருக்கலாம், ப்ரொஃபஷனல் ரெகுலேஷனாக இருக்கலாம், எல்லாமே நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் ரெகுலேஷன் வந்து டெவலப் ஆனிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஃபார்மசி எஜுகேஷனில் இந்தியாவில் என்னெல்லாம் நடந்துச்சுன்னா ட்ரக் இன் ஆன்சியன்ட், அதாவது அந்த காலத்தில் மனிதர்கள், அதாவது அந்த காலத்தில் இந்தியாவில் இருந்த ஓல்டு பீப்புள்ஸ் என்ன பண்ணாங்கன்னா பிளான்ட்ஸ்லேருந்தும் வெஜிடபிள்ஸ்லேருந்தும் அனிமல்ஸ்லேருந்தும் மினரல் சோர்ஸ்லேருந்து தான் வந்து ட்ரக்கை வந்து எடுத்தாங்க. ட்ரக்ஸை வந்து அப்டேட் பண்ணி எடுத்தாங்க வித்தவுட் எந்த ஒரு சயின்டிஃபிக் ஸ்டாண்டர்டைசேஷன், எந்த ஒரு ஸ்டாண்டர்டைசேஷன் நமக்கு கிடையாது. நெக்ஸ்ட் வந்து 1943 வந்து லண்டன் ஃபார்மகோபியா வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுறாங்க ஹிந்தி டு பெங்காலி. நல்லா வச்சுக்கோங்க, இது ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின், எம்சிக்யூ கொஸ்டின். 1943 லண்டன் ஃபார்மகோபியா டிரான்ஸ்லேட்டட் டு த பெங்காலி அண்ட் ஹிந்தி. 1960 இந்தியன் மெடிசனல் பிளான்ட் அண்ட் ஹெர்பல் பப்ளிஷ் பண்ணுறாங்க. அப்புறம் 1974 டிப்ளமோ இன் கோர்ஸ் கெமிஸ்ட் அண்ட் ட்ரக்கிஸ்ட்டை வந்து மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க, 1874 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து 1930 வந்து கமிட்டி அண்டர் த ஆர்என் சோப்ரா ஃபார்ம்னு அப்புறம் வந்து இந்த ஃபார்மசி எஜுகேஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காண்டி ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணுவாங்க. அதான் ஆர்என் சோப்ரா தலைமையில் கமிட்டி ஃபார்ம் பண்ணுவாங்க. அது எப்போ பண்ணாங்கன்னா 1930 1935 வந்து IPA இந்தியன் ஃபார்மசூட்டிக்கல் அசோசியேஷனுங்கிறத எஸ்டப்ளைஸ் பண்ணுறாங்க. பிஃபார்ம் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா ஹிந்து பனாரஸ் யூனிவர்சிட்டியில் வந்து 1937 to 38. அதே எம்ஃபார்ம் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா 1941 to 42. அதே ஹிந்தி பனாரஸ் யூனிவர்சிட்டியில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரக் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எஸ்டப்ளைஸ் எப்போ பண்ணுறாங்கன்னா 1945 பண்ணுறாங்க. ஃபார்மசி ஆக்ட் எப்போ வந்துச்சுன்னா 1948. ஃபார்மசி கவுன்சில் ஆஃப் இந்தியா PCI இப்போ எஸ்டப்ளைஸ் பண்ணுறாங்க 1949. ஃபர்ஸ்ட் எஜுகேஷன் ரெகுலேஷன் எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க 1953. ஃபர்ஸ்ட் இந்தியன் ஃபார்மகோபியா பப்ளிஷ் பண்ணது 55. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 1955. செகண்ட் வந்து என்னது 1966, 1985, 1996, 2007, 2010, 2014, 2018, 2022. இப்போது 2026 10th எடிஷன் வந்திருக்கு. ஸோ மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் டி கோர்ஸ், அதாவது நம்மளுக்கு இந்த நைப்பர் வந்து இப்போது வந்து மோஹாலியில் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. நைப்பர் வந்து எங்கே எஸ்டப்ளைஸ் பண்ணாங்க, எந்த பிளேஸ்னு கேட்பாங்க. அது மோஹாலியில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க 1998. ஃபார்ம் டி கோர்ஸ் வந்து 2008 இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இது இவ்வளோ தான் வந்து ஃபார்மசி எஜுகேஷனில் வந்து நம்மளுக்கு வந்து ரிலேட்டடான இருக்கிறது வந்து இவ்வளோ தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மசி இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா பிஃபோர் இண்டிபெண்டன்ஸுக்கு யூரோப்லேருந்து தான் நம்மளுக்கு ட்ரக்ஸை வந்து இம்போர்ட் பண்ணாங்க. யூரோப்லேருந்து தான் வந்து நம்ம ட்ரக்ஸை வந்து இம்போர்ட் பண்ணாங்க பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் வாங்குறதுக்கு முன்னாடியே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஃபேக்ட்ரிஸ் எல்லாம் வந்து குயினின் சால்ட் உருவாக்குற ஒரு கவர்மெண்ட் ஃபேக்ட்ரிலாம் உருவாக்குறாங்க. நெக்ஸ்ட் இது ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின். கிங் இன்ஸ்டியூஷன் வந்து எப்போ வந்து மெட்ராஸில் வந்து சென்னையில் வந்து எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா எஸ்டாப்ளைஸ் பண்ணாங்கன்னா 1904 தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க.
ஃபோஸ்டர் இன்ஸ்டியூஷனுங்கிறது ஒரு இன்ஸ்டியூஷன். இது வந்து மைக்ரோபயாலஜி டிபார்ட்மெண்ட்டில் உள்ள இன்ஸ்டியூஷன். இது வந்து வேர்ல்டு லெவலில் ஃபேமஸான ஒரு இன்ஸ்டியூஷன். இதுக்கு வந்து யார் வந்து சேர்மனாக இருப்பார்னா லூயிஸ் பாஸ்டர் வந்து இருப்பார். இவர் வந்து என்னத்தை கண்டுபிடிப்பார்னா ஹெச்ஐவியெல்லாம் எஸ்டாப்ளிஷ் பண்ணுவார் வைரஸை. இது எங்கள் இந்தியாவில் எங்கன்னா கூனூர் அப்படிங்கிற ஊரில் தான் பண்ணுறாங்க. 1907ஆம் ஆண்டு. 1954 ஹிந்துஸ்தான் ஆன்டிபாடிங்கிற எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. 1961 இந்தியன் ட்ரக்ஸ் அண்ட் ஃபார்மசூட்டிக்கல் லிமிட்டடுங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. அதே மாதிரி ரேம்பாக்ஸுங்கிற ஒரு கம்பெனி வந்து நல்லா க்ரோத் ஆகிட்டே இருக்குது. இந்தியா பிகம் தி மேஜர் ப்ரொடியூசர் ஆஃப் ஜெனடிக், அதாவது இந்தியாவில் மேஜராக என்னென்ன ப்ரொடியூஸ் பண்ணாங்கன்னா ஜெனரிக் மெடிசன்ஸையும் ஆன்டி ரெட்ரோவைரல் ட்ரக்ஸையும் தான் அப்படில அதிகமாக வந்து ப்ரொடியூஸ் பண்ணாங்க. நெக்ஸ்ட் ஃபார்மசி ப்ராக்டிஸ் பார்க்கலாம். ஃபார்மசி ப்ராக்டிஸில் வந்து பார்த்தீங்கன்னா இன்வால்விங் த இன்டர்பிரிட்டேஷன்ஸ், எவாலுவேஷன், டிஸ்பென்சிங் ஆஃப் ப்ரிஸ்கிரிப்ஷன். எப்படிலாம் வந்து ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷனை டிஸ்பென்ஸ் பண்ணுறது, அதை ஹேண்டில் பண்ணி அதை எவாலுவேட் பண்ணுறது, இன்டர்பிரேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ப்ராக்டிஸ் கொடுக்கணும். ஒருத்தவங்களுக்கும் ப்ராக்டிஸ் இருக்கணும். செலெக்ஷன், அவங்க பர்ச்சேசிங், ஸ்டோரேஜ், டிஸ்ட்ரிபியூஷன், பேஷன் கவுன்சிலிங், இதில் எல்லாத்துலேயுமே அவங்களுக்கு நாலேஜ் இருக்கணும். பேஷன் கவுன்சிலிங் நாலேஜ் இருக்கணும், டிஸ்ட்ரிபியூஷனையும் நாலேஜ் இருக்கணும், ஸ்டோரேஜில், பர்ச்சேசிங்கில், செலெக்ஷனில் எல்லாத்துலேயுமே நாலேஜ் இருக்கணும். நெக்ஸ்ட்டு காம்பவுண்டிங் அண்ட் டிஸ்பென்சிங் ஆஃப் மெடிசன்ஸில் அவங்களுக்கு ப்ராக்டிஸ் இருக்கணும். டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப் மெடிசன்ஸ்லேயும் இருக்கணும். பேஷன் கவுன்சிலிங் அண்ட் ப்ராப்பர் ட்ரக் யூஸு, ப்ரொவைட் த ட்ரக் இன்ஃபர்மேஷன், டோஸு, இன்ட்ராக்ஷன்ஸு, சைடு எஃபெக்ட்டு, இதை பற்றியும் அவங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்கணும். மானிட்டரிங், அவங்க வந்து என்ன பண்ணணும், மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கணும். தெரப்பி, இன்ஷூர் த மெடிக்கேஷன் சேஃப்டி யூஸு எல்லாத்தையுமே பண்ணணும். கன்க்ளூஷன் என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த டாப்பிக்கில் ஹிஸ்ட்ரி ஆஃப் ப்ரொஃபஷனை பொறுத்தளவு நம்ம வந்து ட்ரெடிஷ்னலாக ட்ரக்கை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறத, அதை வந்து மாடர்னுக்கு எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணுறது, அதை எப்படி நம்ம எவாலுவேட் பண்ணுறது, அதே மாதிரி இண்டஸ்ட்ரியல் அட்வான்ஸ்மெண்ட் எப்படி கொண்டு வரது, கிளினிக்கல் ப்ராக்டிஸை நம்ம எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது. இன்றைக்கி உள்ள நிலைமைக்கு இந்தியாவில் லீடிங் கண்ட்ரிஸ் வந்து லீடிங் கண்ட்ரியாக இருக்குது. இந்த வேர்ல்டுலேயே ஒரு லீடிங் கண்ட்ரியாக ஃபார்மசூட்டிக்கல் ப்ரொடக்ஷன்லையும் ஃபார்மசூட்டிக்கல் எஜுகேஷன்லையும் இருக்குது வேர்ல்டு வைஸு. நம்மளோட ஆர்க்ஸ்ட்ரீமி சேனலில் இந்த நோட்ஸை வந்து நான் உங்களோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வேணும்னா அந்த நோட்ஸை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறத நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. வெல்கம், தேங்க்யூ ஃபார் த டைம் கிவிங் மை சேனல். ஸோ இன்றைக்கி வந்து நீங்கள் ஹிஸ்ட்ரி ஆஃப் ஃபார்மசி பற்றி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பெட்டரான வீடியோவில் மீட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஆர்க்ஸ்ட்ரீமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.